ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் வேலை பார்க்குற வெளிநாட்டவர்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியான தகவல் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். சின்ன தவறு பண்ணினீங்க அப்படின்னா இனிமேல் ஜெயில் கிடையாது. டெலிவரி அப்ளிகேஷன் ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு புதிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 3500 வெளிநாட்டவர்களை நாடு கடத்தியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் எம்ப்ளாயீஸ்க்கு கம்பல்சரி ட்ரக் டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஏன் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, இந்த சட்டம் எப்போ இருந்து அமலுக்கு வரப்போகுது, முன்னாடி இருந்த சட்டம் என்ன, இப்போ என்ன புதிய சட்டத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, இல்லீகல் ஒர்க்கர்ஸ் ஆர் ஜெயில் ரிலீஃப் பற்றி பார்க்கலாம். முன்னாடி இருந்த சட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, குவைத்தில் ஸ்பான்சர் இல்லாமல் வேலை பார்க்குறவங்க, இகாமா எக்ஸ்பைரி ஆனவங்க, பார்ட் டைம் இல்லீகல் ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்மால் மிஸ்டேக் பண்ணுறவங்க, டாக்குமெண்ட்ஸ் டைமிங், அப்புறம் அவங்க ஏரியாவில் சின்ன சின்ன தவறு பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரைட்டாக ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க. அப்புறம் ஃபைன் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நாடு கடத்திடுவாங்க. சின்ன மிஸ்டேக் கூட மாத கணக்கில் ஜெயிலில் போட்டுருவாங்க. இப்போ அறிமுகப்படுத்தியிருக்க புதிய சட்டத்தில் குவைத் மினிஸ்ட்ரி பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் அண்ட் மைனர் அஃபென்ஸுக்கு ஜெயில் கிடையாது அப்படின்னு. ஜெயிலுக்கு பதிலாக கம்யூனிட்டி சர்வீஸ் பனிஷ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முனிசிபாலிட்டி ஒர்க், கிளீனிங் சப்போர்ட், பப்ளிக் சர்வீஸ், கவர்மெண்ட் அப்ரூவ்டு சோசியல் ஒர்க். ஜெயிலில் அடைக்க மாட்டாங்க, பட் பனிஷ்மெண்ட் இருக்குது. ஏன் இந்த மாற்றத்தை குவைத் அரசு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா, சிறைகளில் கைதிகள் அதிகமாக இருப்பது ப்ளஸ் சிறிய தவறுகளை குற்றமாக கருதி சிறை தண்டனை வழங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தொழிலாளர்களை திருத்தி மறுபடியும் சமுதாயத்தில் இணைக்கிறது தான் கவர்மெண்ட்டோட நோக்கம். அப்புறம் மனிதாபிமான அணுகுமுறைக்காகவும் சிறை பராமரிப்பு செலவுகளை குறைப்பதற்காகவும் தான் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. சீரியஸ் கிரைமுக்கு இந்த லா அப்ளை ஆகாது. ட்ரக் தெஃப்ட், அப்புறம் வயலன்ஸ், இதுக்கெல்லாம் ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட் இருக்கு. இந்த மாற்றம் எப்போ அமலுக்கு வரப்போகுது அப்படின்னா, டிராஃப்ட் அதாவது ரெடியாக இருக்குது. ஃபைனல் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் ரமடான் டைமில் ஃபுல்லாகவே இம்ப்ளிமெண்ட் ஆக சான்ஸ் இருக்குது. செகண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, டெலிவரி ஆப்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் சட்டம் பற்றி பார்க்கலாம். டெலிவரி ஆப்ஸ் முழு கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. ரெஸ்டாரண்ட் தரப்பில் பல புகார்கள் வந்திருக்கு. டெலிவரி தாமதமாகுது, கமிஷன் குழப்பங்கள் இருந்திருக்கு, தெளிவான நிரந்தர விதிமுறைகள் இருக்காது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சுச்சுவேஷன் இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நியூ லா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. குவைத் ஃபர்ஸ்ட் ஜிசிசி கண்ட்ரி, அதாவது குவைத் ஜிசிசியில் முதல் நாடு. டெலிவரி ஃபீஸ் அப்புறம் கமிஷன் எல்லாமே ரெகுலேட் பண்ணுறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் கமிஷன் அரசு அனுமதி கட்டாயம்னு சொல்லிட்டாங்க. நேரத்துக்கு கரெக்டாக டெலிவரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியான புகார்கள் வந்துச்சு அப்படின்னா ரெஸ்டாரண்ட் இடைநீக்கம் பண்ணிடுவாங்க. சேவையின் தரம் கடுமையாக செக் பண்ணுறாங்க. டெலிவரி பாய்ஸ்க்கு கமிஷன் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சரில் டெலிவரி பண்ணுற பாய்ஸ்க்கு கமிஷன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அப்ளிகேஷன் அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ் லெவலில் கவர்மெண்ட் மானிட்டரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேர்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா, 3500 வெளிநாட்டவர்களை நாடு கடத்தியிருக்காங்க. ஜனவரி ஒரே மாதத்தில் மட்டும் 3500 வெளிநாட்டவர்களை நாடு கடத்தியிருக்காங்க. ரீசன் பார்த்திங்கன்னா, இகாமா எக்ஸ்பைரி ஆனவங்க, அப்ஸ்காண்டிங் கேஸில் இருக்கிறவங்க, இல்லீகல் ஒர்க் பண்ணுறவங்க, லா வயலேஷன் பண்ணுறவங்க. கிராக்டவுன் இன்னும் ஸ்ட்ராங்காகவே ஆகுது. ஹவுஸ் செக், ரோடு செக், கம்பெனி ஆடிட்ஸ், லீகலாக ஸ்டே பண்ணலைன்னா ரொம்பவே ரிஸ்க் தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா, ஏர்போர்ட் ட்ரக் டெஸ்ட். குவைத் ஏர்போர்ட்டில் வேலை செய்கிற சின்ன சின்ன ஸ்டாஃப்ஸ், அப்புறம் பெரிய ஆஃபீஸர்ஸ், கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ், கிரவுண்ட் ஸ்டாஃப், இவங்க எல்லாருக்குமே நியூ ரூல் வந்திருக்கு. ட்ரக் டெஸ்ட் கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. சர்ப்ரைஸாக செக் பண்ணுவாங்க. 0 டாலரன்ஸ் பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்க. பாசிட்டிவ் ரிசல்ட் அவங்கள உடனடியாக நாடு கடத்திடுவாங்க, ஃபைன் போட்டுருவாங்க. பிளாக் லிஸ்ட்டில் போகிறதுக்கு பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன பார்த்துக்கோனா, குவைத் லா சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாக மாறுது. ஸ்மால் மிஸ்டேக்கு ஜெயில் கிடையாது இனிமேல். பட் நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பிரேக் பண்ணீங்க அப்படின்னா அவங்க மேலே ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.